ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குக்கிங் வீடியோ எதுவும் பார்க்க போகிறதில்ல. எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள வகையில் ஒரு கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பல வருஷமாக கிச்சனில் சமைச்சிட்ருக்கவங்களா இருந்தாலும் சரி, பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ப்ராப்ளத்தை ஒரு முறையாக நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பால் காய்ச்சறதுக்காக அடுப்பில் வச்சுருப்போம், குக்கரில் ஏதாச்சும் வேக வச்சுருப்போம், மறந்து போய் அப்படியே கவனம் இல்லாமல் போயிடுவோம், பாத்திரம் அப்படியே கருகி போயிடும். இந்த குக்கர் பாருங்கள், இதில் நான் பருப்பு வேக வச்சுருந்தேன். இதில் இருக்கக்கூடிய தண்ணி கம்ப்ளீட்டாக வற்றி குக்கர் நல்லா கருகி போயிடுச்சு. இந்த குக்கரை க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதை ஒரு நாள் ஊற வச்சு அடுத்த நாள் கழுவி எடுத்தால் தான் கொஞ்சமாவது க்ளீன் ஆகும். ஆனால் இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம கையெல்லாம் நல்லா வலிச்சு போயிடும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த கருகி போன பாத்திரத்தை பல பேர் பலவிதமாக க்ளீன் பண்ணி எடுப்பாங்க. நாம் இன்றைக்கி இந்த பாத்திரத்தை கழுவி எடுக்கிறதுக்காக பாத்திரம் தேய்க்கக்கூடிய சோப்பு, லிக்யூடு, பேக்கிங் சோடா, சால்ட்டு, லெமன் இந்த மாதிரி எந்த பொருளுமே சேர்க்க போகிறதில்ல. ஒரே ஒரு பொருள் தான் யூஸ் பண்ண போகிறோம். சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும். இப்போ கருகி போன இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குக்கரில் 3/4 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகிறது வரைக்கும் ஃப்ளேம் ஹைலே இருக்கட்டும். இது தாங்க பூந்தி கொட்டை. இதை சோப் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சோப் நட்ஸோட பயன்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறதுக்கு, வெள்ளி பொருட்கள், நம்ம தங்க நகை எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பூந்தி கொட்டையை தான் பயன்படுத்தினாங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்குமே ஷாம்புக்கு பதில் இதை தான் ஊற வச்சு தலையில் தேய்ச்சி குளிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை யாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையுமே கிடைக்கும். நான் இதை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் இருந்தால் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியோட 15 போல் பூந்தி கொட்டையை சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு பொருள் மட்டுமே போதும் இந்த கரிஞ்சு போன பாத்திரத்தை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. வேறு எந்த பொருளுமே தேவையில்லை. பூந்தி கொட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பூந்தி கொட்டையிலேருந்து நிறைய நுரை வர ஆரம்பிக்கும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணுங்க. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பக்கத்திலே நின்றுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நுரையினால் சீக்கிரமாக பொங்கி கீழே சிந்த ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தோசை திருப்புற தவி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு அடிப்பகுதியை நல்லா சுரண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறப்பவே கரிஞ்சு போனதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்துலேருந்து விட்டு வர ஆரம்பிக்கும். இதை நமக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள் தண்ணியோட கலர் எவ்வளோ மாறி இருக்குன்னு. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாலெல்லாம் நல்லா கொதித்து நுரைச்சி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி கொதித்து வந்தால் தான் ஓரங்களில் கரிஞ்சிருக்க பகுதியுமே நல்லா இலகி வர ஆரம்பிக்கும். நாம் பாத்திரம் விளக்குறதுக்காக வச்சுருக்க சோப்பு, லிக்யூடெல்லாம் எந்த அளவுக்கு பாத்திரத்தை சுத்தம் பண்ணுமோ அதை விடைக்கும் சூப்பராகவே இந்த பூந்தி கொட்டை பல நம்ம பாத்திரத்தை ஆக்கி கொடுத்துரும். அடுப்பு பக்கத்திலே நின்று நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததும் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு 10 நிமிஷம் போல் பக்கத்திலே நின்று கரண்டியால் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த பூந்தி கொட்டை இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடியது. இதனால் நமக்கு எந்தவித அலர்ஜியுமே வராது. தாராளமாக எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஃப்ளேமை ஹை பண்ணி வைக்கிறேன். ஹை பண்ணி வச்ச உடனே என்ன ஆகும்னா நல்லா பொங்கி நுரைச்சி மேலே வந்து கீழே சிந்த ஆரம்பிச்சிரும். அந்த டைமில் நீங்கள் கரண்டியால் நல்லா கலந்து விட்டு பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. இப்போ நான் ஃப்ளேமை மீடியமில் மாற்றிக்கிறேன். இது நீங்கள் குக்கருக்கு மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி பால் பாத்திரம் எந்த பாத்திரமாக இருந்தாலும் இதே மெத்தட்லேயே நீங்கள் க்ளீன் பண்ணலாம். இதை விடைக்குமே நல்லா கரிஞ்சு போன பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு ஊற வச்சு கை வலித்து தேய்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. அடுத்து பாருங்கள், மறுபடியும் நான் ஃப்ளேமை ஹை பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா கொதித்து மேலே வரட்டும். சைடில் இருக்கக்கூடிய கரிஞ்ச பகுதியெல்லாம் நல்லா இளவி வருது பாருங்கள். கரிஞ்சு போன பகுதி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பூந்தி கொட்டையோட நுரையும் மேலே போகணும். அப்போ தான் நல்லா க்ளீன் பண்ணி நமக்கு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சாச்சு. இந்த டைமில் நீங்கள் குக்கரில் டீ வடிகட்டி, அதே போல் ஏதாவது கரா பிடிச்ச பாத்திரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இதிலேயே பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் ஓரளவு நல்லா க்ளீன் ஆகி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கேயா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அந்த கரிஞ்ச பகுதி எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி குக்கரை கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த குக்கரை மூடி வச்சுருங்க. சூடு ஆறுது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். சூடு ஓரளவு ஆறியாச்சு. இப்போ அந்த பூந்தி கொட்டையை கையால் நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் கையால் பிசையும் போது பார்த்தீங்கன்னா நல்ல நுரை வரும். கையால் நல்லா பிசைஞ்சு அதில் இருக்கக்கூடிய நுரையெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துருங்க.
இப்போ இந்த குக்கரில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த குக்கர் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு கரிஞ்சிருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இனி அங்கங்கேயா லைட்டாக கரிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம குக்கரில் இருந்து மாற்றி வச்சோம் பார்த்தீங்களா, இந்த நுரையோடு சேர்ந்த அந்த தண்ணி இதை வச்சு தான் நம்ம அந்த குக்கரை மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதில் இருக்கக்கூடிய பூந்தி கொட்டையை தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நுரையை வச்சு நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும், அந்த இடங்கள்லாம் நல்லா க்ளீன் ஆகி வந்துடும். நான் இங்கே ஒரு கையால் தான் தேய்க்கிறேன் பாருங்கள். ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கேன், ஒரு கை மட்டும் பயன்படுத்தி தான் தேய்க்கிறேன். அந்த பூந்தி கொட்டையில் இருக்கக்கூடிய நுரையே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இப்போ அந்த பூந்தி கொட்டையை மறுபடியும் நான் ஸ்க்ரப்பருக்குள்ளே வச்சு லைட்டாக ஒன்று தேய்ச்சி விட்டுறேன். எல்லா பக்கங்கள்லையும் அந்த நுரை படுற மாதிரி தேய்ச்சி விட்டுறேன். நான் இதில் சோப்பு லிக்யூட் எதுவுமே யூஸ் பண்ணலங்க. இந்த பூந்தி கொட்டையில் இருக்கக்கூடிய நுரையை வச்சு தான் தேய்ச்சிட்ருக்கேன். குக்கரோட உள் பக்கம் வெளிப்பக்கம் சைடில் எல்லா பக்கங்கள்லையும் அந்த நுரை படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இனி இதில் மீதமாக இருக்கக்கூடிய நுரையாக இருக்கக்கூடிய இந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணலைங்க. இதை வச்சு நான் என்னோடய கிச்சன் சிங்கை சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். இதோட கிளிப் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தேய்ச்சி வச்சுருக்க குக்கரை நம்ம தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியில் கழுவும் போது நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. கழுவ நல்லா நுரை வரும், அதனால் நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. குக்கரை தண்ணியில் கழுவி எடுத்ததுக்கப்புறமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். குக்கர் பார்த்தீங்களா நல்லா சுத்தமாயிடுச்சு. கருகி போன குக்கர்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு நல்ல பளபளன்னு ஆக்கியாச்சு பார்த்தீங்களா? இதே மெத்தடாக நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருகி போன அடியில் பிடிச்ச பாத்திரத்தையெல்லாம் நிமிஷத்தில் கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். நான் சொன்ன இந்த டிப் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.